ஒரு 4 மாதங்களாக இந்த பிரிவு 3ஆக எடுத்துக்கலாம். முதல் 4 மாதங்கள் சுமாராக ஒரு 80% நம்மளுக்கு நன்மையை தரும். 100க்கு 100 பாகம் அடுத்த 4 மாதங்கள் 100க்கு 100 பாகம் நம்மளுக்கு நன்மையை, இரட்டிப்பு லாபத்தை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். அடுத்த 4 மாதங்கள் இந்த சரிசமம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமத்து சனியின் தாக்கத்தையே முறியடிக்கக்கூடிய அளவுக்கு தெம்பு இருக்கும். ஒரு மனுஷனை கடைசி நேரத்திலேயாவது காப்பாற்றுற அளவுக்கு தெம்பை இந்த குரு பகவான் கொடுத்து காப்பாற்றுவார். ஓரளவுக்கு உங்களை பிரச்சனையிலிருந்து வெளிவந்து வரக்கூடிய காலம் என்று சொன்னால் சிம்மராசி மிகைப்படுத்த முடியாது. உடல் தொந்தரவாகட்டும், மனசு தொந்தரவாகட்டும், அண்ணன் தம்பிக்குள்ள உறவுகள் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும், சொத்து பிரச்சனையாகட்டும், பாகப்பிரிவினையாகட்டும், எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில் ஓரளவுக்கு ஃபேவர். முக்கியமாக திருமண தம்பதிகளுக்கு குழந்தை பேர் சித்திக்காமல் இருந்தால் இந்த நேரத்தில் ட்வின்ஸ் பிறக்கின்ற பாக்கியம் சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குது. பெண் பிள்ளையாகட்டும், ஆண் பிள்ளையாகட்டும், யாரென உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலம் திருமண பந்தம் என்று சொல்லக்கூடியனா சுவாமி அஷ்டமத்து சனியில் திருமணமும் நடக்கும். முக்கியமாக கிடைக்கிறது புத்திர பாக்கியம் கன்ஃபார்மாக கிடைக்கும். பயப்படவே தேவையில்லை. உங்கள் வாழ்க்கை தன்மையில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் இந்த குரு பெயர்ச்சி. ஐயா, லாபஸ்தானத்தில் இருந்தால் லாபம் மட்டும்தான் கிடைக்காது, ஆனால் ப்ராஃபிட் எல்லாமே உங்களுக்கு உண்டு. எதையும் சமாளிக்கிற அளவு கொடுக்கும். அவருடைய பார்வைக்கான பலாபலம் இருக்குது. அவருடைய 5ஆம் பார்வையாக 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துளாராசி பார்க்குற கம்யூனிகேஷன் அவையெல்லாம் இது வரைக்கும் இல்லைன்னா அந்த கம்யூனிகேஷன்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். 2 தடையாக இருந்தால் 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் மூலிமா நம்ம முன்னுக்கு வந்துடலாம். இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, குரு பெயர்ச்சி நம்மளுக்கு இந்த 2025 நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சி 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்குது. இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்ற தாழ்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பை மாற்றி தரக்கூடிய அமைப்பை பெறுவது. இந்த பொன்னவன் மன்னவன் என்று சொல்கிறோம் இல்லை, அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும், இந்த புத்திரகாரகன், தர்மகாரகன், நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை செருகக்கூடிய அமைப்பு, இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய காலமாக இந்த குருவை தான் எல்லாருமே பேஸ் பண்ணுறாங்க. ஜோதிடர் அனைவருமே குருபலன் வந்துடுச்சான்னு கேட்குறாங்க. என்னத்துக்கு கேட்குறாங்க? திருமண தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய காலமாகவும் இந்த குரு பெயர்ச்சி இருக்குது. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு விரிவாக பலாபலனை பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த சிம்மராசிக்கு குரு பெயர்ச்சி என்னென்ன கொடுக்க போகுது? இந்த 14/5/2025 நம்மளுக்கு மாறுகின்றார். வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். உறுதியாகவே எண்ணிக்கலாம். ஐயா, அஷ்டமத்து சனி இருக்கட்டும், ஒரு பாகம் இருக்கட்டும், எதையுமே எதிர்த்து போராட வேண்டும். ஒரு மனுஷனுக்கு தேவை என்ன? எனர்ஜி கொடுக்கணும் இல்லவா? அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குதுன்னா குரு பகவான் மூலியமாக தான் நம்மளுக்கு. அந்த குரு என்றாலே ஒளி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அவர் நல்ல இடத்துல தான் வராரு. இந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வருவது நம்ம ராசிக்கு 11 மிதுனத்தில் அமரப்போகிறார். இது வரைக்கும் ரிஷபத்தில் இருந்தார். அவர் அமரக்கூடிய இடம் மிதுனத்தில் அமர்வதால் இதுவரை இருந்து வந்த தவறான விஷயங்கள், என்னென்ன கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, இவை அனைத்தையும் ஒன்று கட்டி, அதாவது நம்ம வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க. வயது மூப்பில் இருக்கவங்க அல்லது அண்ணன் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். அவங்க மூலியமாக நம்மளுக்கு தகராறு வர்றதுக்கான அமைப்பும் ஏற்படும். இந்த குரு பகவான் நின்ற இடம், அதாவது நின்ற இடம் பாடு என்று சொல்லுவாங்க, அந்த இடம் சுத்தத்தை படுத்துவார். எல்லாருமே தவறாக சொல்கிறாங்க, இருந்தாலும் பரவாயில்லை. இந்த காலம் உகந்த காலமாக மாறப்போகுது. இந்த மகம் 1, 2, 3, 4 பாதம் உடையவர்களும், பூரம் 1, 2, 3, 4 பாதம் உடையவர்களும், உத்திரம் 1 பாதம் உடையவர்களும் இது சிம்மராசிக்கு அடங்கும். மற்ற கிரகங்கள் இருக்குதுன்னா அஷ்டமத்து சனி இருக்கட்டும், ஒரு பாகம் இருக்கும் 2ஆம் இடத்துல. மற்றபடி வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகிறதுக்கான அமைப்பு, கூடுதல் அனுகூலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பகவான் நம்மளுக்கு இந்த பெயர்ச்சி உங்களுக்கு உன்னதமாகவே இருக்குது. இவர் இந்த நேரத்தில் ஃபேவராக இல்லைன்னா சிம்மராசிக்காரங்க கடுமையான தாக்கத்தை அனுபவிப்பாங்க. ஓரிரு மாதம்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா சனி பெயர்ச்சி, ராகு கேது, உடனே குரு பெயர்ச்சி என்பதால் எல்லாத்தையும் கிரகங்களும் நம்மளை காப்பாற்றி கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு இதிலே தெரிஞ்சுக்கலாம். ஒரு 4 மாதங்களாக இந்த பிரிவு 3ஆக எடுத்துக்கலாம்.
முதல் 4 மாதங்கள் சுமாராக ஒரு 80% நம்மளுக்கு நன்மையை தரும். 100க்கு 100 பாகம் அடுத்த 4 மாதங்கள் 100க்கு 100 பாகம் நம்மளுக்கு நன்மையை, இரட்டிப்பு லாபத்தை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். அடுத்த 4 மாதங்கள் இந்த சரிசமம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமத்து சனியின் தாக்கத்தையே முறியடிக்கக்கூடிய அளவுக்கு தெம்பு இருக்கும். ஒரு மனுஷனை கடைசி நேரத்திலேயாவது காப்பாற்றுற அளவுக்கு தெம்பை இந்த குரு பகவான் கொடுத்து காப்பாற்றுவார். தோல்வியிலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சிம்மராசிகாரங்களுக்கு, அதாவது கடைசி நேரத்திலேயாவது நம்மளை காப்பாற்றி உயிரை பிடித்து நம்மளை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கின்ற பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்கும். ஐயா, நான் நிறைய கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஏன்னா கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சிட்டாங்க, எப்படின்னு சொல்ல முடியாது. சனி பகவானுடைய பார்வை பதிந்தாலே சிம்மத்தை ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரனாகட்டும், அவங்கெல்லாம் கடுமையான தாக்கத்தை, லக்னமான எல்லாமே ஒரே மாதிரி தான், கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சுட்டாங்க. அதுலேருந்து விடுபடுவதே பெரிய புண்ணியம். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பதியுது வேலை, தொழில், மனைவி ஸ்தானம். அதே இடத்துக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் மனைவி ஸ்தானம் வருது. அந்த இடத்துலையும் ஃபேவராக இவர் கிரகத்தினுடைய பார்வை இருக்கிறதால உங்கள் வாழ்க்கை தன்மையை திருப்பியும் பிடித்து கொள்ளக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறோம். இந்த கணவன் மனைவி உறவு என்று சொல்கிறோமில்ல, அந்த கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை இந்த நேரத்தில் விலகும். டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட கொஞ்சம் நிப்பாட்டி வைப்பாங்க, பார்க்கலாம் இருங்க, மாறிடுவார், எங்கள் கணவர் மாறிடுவார், எங்கள் மனைவி மாறிடுவாங்கன்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும். இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய பாக்கியம், ஆஃபீஸ் மாத்திரம், அலுவலகத்தை மாற்றக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த நேரத்தில் மாற்றங்களை கொடுக்கும். நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். இந்த குரு பயிற்சி நல்ல சேஞ்சஸ் கிடைக்கின்ற பயிற்சியாக அமைந்து உங்களுக்கு செயல் திட்டத்தை உருவாக்கி தரப்போகுது. எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான என்னென்ன அமைப்பு இருக்குதோ அவை எல்லாம் உறுதிப்படுத்தும். ஓரளவுக்கு உங்களை பிரச்சனையிலிருந்து வெளிவந்து வரக்கூடிய காலம் என்று சொன்னால் சிம்மராசியை மிகைப்படுத்த முடியாது. உடல் தொந்தரவாகட்டும், மனசு தொந்தரவாகட்டும், அண்ணன் தம்பிக்குள்ள உறவுகள் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும், சொத்து பிரச்சனையாகட்டும், பாகப்பிரிவினையாகட்டும், எல்லாமே இந்த குரு பயிற்சியில் ஓரளவுக்கு ஃபேவர். முக்கியமாக திருமண தம்பதிகளுக்கு குழந்தை பேர் சித்திக்காமல் இருந்தால் இந்த நேரத்தில் ட்வின்ஸ் பிறக்கின்ற பாக்கியம் சிம்மராசிகாரங்களுக்கு இருக்குது. பெண் பிள்ளையாகட்டும், ஆண் பிள்ளையாகட்டும், யாரென உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலம். திருமண பந்தம் என்று சொல்லக்கூடியனா சுவாமி அஷ்டமத்து சனியில் திருமணமும் நடக்கும். பகவானுடைய பார்வையால் திருமண பந்தத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய காலம், தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். திருமண தோஷம், பந்தம் என்னென்ன நம்மளுக்கு என்னென்ன அகப்பட்டிருந்தோம், நாம் என்னென்ன பிரச்சனையில் நாம் அகப்பட்டிருந்தோம், அதுக்கான விடிவெள்ளி என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த குரு பயிற்சி சிம்மராசிக்கு கொடுக்க போகும். துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்கிறோம் இல்லை, வாழ்க்கையில் நாம் துன்பப்பட்டுனே இருந்தால் அது விடுதலை பெறணும். ஐயா, அரசியல் இருக்க எல்லாத்தையும் இழந்துட்டேயா, கட்சியில் பேர் மட்டும்தான் இருக்குது, அந்த பேரை வைத்து உயர்த்தி செல்லக்கூடிய மக்கள் பணியை செய்ய வைப்பார். கடுமையான உழைப்பு இருக்கும், நான் இல்லைன்னே சொல்கிறேன். அதிலையும் நற்பெயரையும் வாங்க வைப்பார் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு. ஒளிவு மறைவு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்களுக்கு மறைச்சி வச்சவங்க எல்லாமே இனிமேல் வெளிவட்டத்துக்கு வந்துடுவாங்க. நான் ஒளிஞ்சுதான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களாம் இனிமேல் தைரியம், தன்னம்பிக்கையோடு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வெளிவர ஆரம்பிக்கும். முக்கியமாக கிடைக்கிறது புத்திரபாக்கியம், கன்ஃபார்மாக கிடைக்கும், பயப்படவே தேவையில்லை. உங்கள் வாழ்க்கை தன்மையில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் இந்த குரு பயிற்சி. ஐயா, லாபஸ்தானத்தில் இருந்தால் லாபம் மட்டும்தான் கிடைக்காது, ஆனால் ப்ராஃபிட் எல்லாமே உங்களுக்கு உண்டு. எதையும் சமாளிக்கிற அளவு கொடுக்கும். அவருடைய பார்வைக்கான பலாபலம் இருக்குது. அவருடைய 5ஆம் பார்வையாக 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துளாராசி பார்க்குற கம்யூனிகேஷன், அவையெல்லாம் இது வரைக்கும் இல்லைன்னா அந்த கம்யூனிகேஷன்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். 2 தடையாக இருந்தால் 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் மூலிமா நம்ம முன்னுக்கு வந்துடலாம். நம்ம வாழ்க்கை தரத்தை, வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம், தொலைதூர பயணங்கள்லாம் போத்தாவில் கொஞ்சம் லேசான தொலைதூர பயணங்கள்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக உண்டு. வெளிநாட்டில் வாழ்ந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல நிம்மதி கிடைக்கும். இது வரைக்கும் துன்பமாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சிம்மராசிகார அனைவருக்கும் இனிமேல் இன்பம் என்று சொல்லக்கூடிய பெயர்ச்சி இந்த 14/5/2025 நம்மளுக்கு கிடைக்க போகுது. தைரியமாக இருக்கலாம் சுவாமி, தைரியமாக தன்னம்பிக்கையோடு நாம் வாழலாம். 1000 வந்தாலும் குருவோட பார்வை அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இறப்பு சதவீதத்தையே கட் பண்ணக்கூடிய தன்மை குரு பகவானுக்கு கொடுத்துருக்காங்க. இறைவன் இயற்கையை பிரபஞ்சத்தில் நவ கிரகங்களாக படைத்து
அதுக்குள்ளே அடைச்சி, இந்த 12 ராசிக்குள்ளே அடைச்சி கிரகங்களை நகர விட்டு ஒரு மனிதனின் ஏற்றத்தாழ்வை உயர்த்தி தாழ்த்தி காட்டுறது இந்த குரு பகவானுடைய வாழ்க்கை தரத்தில் தான் இருக்குது. பதவி இழந்திருப்பாங்க, வேலை இழந்திருப்பாங்க, நிறைய பேர்லாம் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க. ஏண்டா வாழ்க்கையை வாழறோன்ற நிலைமை கூட போயிருப்பாங்க. இறப்பு தாங்க ஒன்றும் பண்ணலைங்க, அது கூட முடிவு கூட எத்தனை முறை எடுத்து, ஆனால் சாக மாட்டேது. அந்த எண்ணமெல்லாம் உருவாயிருக்கும் சிம்மராசி. ஏன் இந்த எண்ணம் எல்லாம் வந்ததுன்னா சனி பகவானுடைய பார்வை அது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. வாழ்க்கையில் இனிமேல் தொலைதூர பயணமோ வேலையோ தேவையில்லாத விஷயங்களோ நாம் எடுத்துக்கக்கூடாதுன்ற ஒரு பற்றுக்கு வரும். அவருடைய பார்வை பதிந்தாலே இறை நாட்டத்தை அதிகரிக்க வேண்டும். இதை தெரிந்தாலே போதுமானது. வாழ்க்கையில் நாம் எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வந்துடலாம். இறை நாட்டத்தையும் அந்த சிவபெருமானையும் அந்த நாராயணன் நாமத்தையும் முருகனுடைய நாமத்தையும் எடுத்துக்கொண்டாலே போதுமானது. ஹையஸ்ட்டு நீங்கள் எல்லாத்துலேயும் வின் பண்ணி வந்துடலாம் சுவாமி. 3 என்று சொல்லக்கூடிய துளாராசி, இந்த சினி ஃபீல்டு ஒர்க்கு, மீடியா துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது ஒரு ஏற்றம் தரக்கூடிய அமைப்பு. இந்த குரு பெயர்ச்சி வாழ்க்கையில் நாம் எதையும் சந்திக்காமல் விட்டோமோ அதை அனைத்தையும் சந்தித்து பெரிய லெவலில் வர்றதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும். மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் இனிமேல் இறங்கக்கூடிய காலம். ஏங்க விடுங்க, சும்மா தேவையில்லாமல் மண்டையை போட்டு பிச்சுக்கிறோம். இனிமேல் அந்த மண்டையை போட்டு பிச்சுக்கிற விஷயமெல்லாம் இனிமேல் கிடையாது. குரு பெயர்ச்சிக்கு ஒரு உன்னதமான பெயர்ச்சி என்று கூட சொல்லுவேன். ஏன்னா ராகு கேதுகள் எப்படின்னா இருக்கட்டும், ஏன்னா ஜென்மகேது வர வருது. அதனால் அதையும் முறியடிக்கக்கூடிய தன்மையை நம்மளுக்கு இறைவன் குரு பகவான் நம்மளுக்கு கொடுக்கறதால குரு பிரகஸ்பதி நேரடி பார்வையாக அந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொலைதூர பயணம், கம்யூனிகேஷன் அனைத்தையும் இளைய சகோதரனால் ஏற்பட்டு வந்த, இளைய சகோதரியால் ஏற்பட்டு வந்த துன்பம், முக்கியமாக இந்த காமம், குரோதம் எல்லாமே நம்மக்கிட்டேருந்து வெளியே போயிட போகுது. தொந்தரவான விஷம், தடை அதெல்லாம் மொத்தமே விலகி நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலமாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். அதுவும் இல்லாமல் புத்திர பாக்கியம், அந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய செல்வம், லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்கிறோம் இல்லை, பூர்வ புண்ணியம், மதி நுட்ப அறிவு, அது எல்லாமே அந்த 5ஆம் இடத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு தேஜஸ் கிடைக்கணும்னா 5ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் அவனுக்கு தேஜஸ்லாம் கிடைக்கும். வாழ்க்கை தரத்தை இந்த குரு பெயர்ச்சி உயர்த்தி காட்டக்கூடிய காலமாக இந்த ஓராண்டு காலம் இருக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்துக்கும் இருக்கின்ற பிரச்சனைக்கு திருக்கொள்ளிக்காடு என்று சொல்லக்கூடிய ஸ்தலக்கும் இந்த சிம்மராசிகாரங்க சென்று வரும்பொழுதெல்லாம் நிறைய மாற்றங்களையும், அதுவும் இல்லை எங்களால் நம்ம தூரம் போகல, திரு அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை கிரிவலம் வந்தாவே போதுமானது. அங்கேயே அருகாமையில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு என்னென்ன நினைக்கிறோம் என்ன இருக்குதோ அங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு பிரதோஷ நாள் வழிபாடை மேற்கொண்டாலே போதும். நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் வெளியூர் கூட போக முடியலன்னா சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பிரதோஷ வழிபாடை மேற்கொண்டாலே போதுமானது. உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். இந்த இல்லாதவருக்கு உதவி செய்ய இந்த நேரத்தில் பயன்படுத்துங்க. இல்லை வழிவிழுந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நம்மளால் முடிஞ்ச உதவியோ கல்வித்தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலமாகவோ நாம் பயன்படுத்தி கொண்டால் போதுமானது. உங்கள் வாழ்க்கை தரத்தை இறைவன் உயர்த்தி வைப்பார். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.